வீராசாமி புதூர் இறங்கியாச்சு. இறங்கி போய்கிட்டு இருக்கிறோம். சோளம் தான், அது கம்பு இல்லை. வீராசாமி புதூர் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல, போய்கிட்டே இருக்கிறோம். வீராசாமி புதூர் இறங்கி போய்கிட்டு இருக்கிறோம். மலைவேம்பா ஆ மலைவேம்பு இருக்குது இல்லைங்களா? குழந்தை இல்லாதவங்க இது 3 நாள் தலைக்கு ஊற்றணும். 3 நாள் கண்டினியூஸாக சாப்பிட்டா அடுத்த நெக்ஸ்ட் மந்த் வந்து, அதாவது உள்ளே இருக்க நீர் கட்டி வெறுப்பையில் இருக்க பிரச்சனை எல்லாம் வெளியே வரும். இதோடு நிறுத்தக்கூடாது. இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் உருளைக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா? 100 கிராம் உருளைக்கிழங்கு, அதோட ஒரு லெமன். உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் லெமன் அதில் புழிஞ்சு விட்டு 7 நாள். ஓ, 7 நாள் சாப்பிடணும். ஆமாம், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணி. ஓ, புகையை தள்ளிட்டு போகுது, கரும் புகையை தள்ளிட்டு போகுது வண்டி. நாட்டு வைத்தியம். ஆமாம், ரொம்ப ரொம்ப யாருக்குமே சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன்னா எவ்வளோ ஜனம் பேபி இல்லாமல் ரொம்ப அவசரப்படுறாங்க. வீராசாமி புதூர் போய் கொண்டு இருக்கிறோம். எந்த பசங்க போகணும்? வீராசாமி புதூர் பாக்கு மரம் பாருங்க, காய்களோடு இருக்கா, சூப்பராக இருக்குது. காயெல்லாம் இருக்குது. மரம் லென்த்தெல்லாம் நல்லா ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரே புதராக இருக்குது. நல்ல பெரிய பெரிய பாம்பு பூதமெல்லாம் கூட இருக்குமா, அப்படி பயமாக இருக்குது. இது என்ன பாக்கு மரத்துக்குள்ளே ஒரு மரம், அது என்ன மரம்னு தெரில. வீராசாமி புதூர் போய் கொண்டிருக்கிறோம். மலை, அது பாருங்க, அங்கே ஒரு மலை, அங்கே என்னது பனை மரமெல்லாம் இருக்குது. பயமாக இருக்குது. பாக்கு மரம் ரைட்டு, பனை மரத்தை பார்த்தா தான் பேய் இருக்குமான்னு பயம். போகிறோம் போய்கிட்டே இருக்கும். போகிற பக்கம்லாம் கொய்யா மரம் இருக்குது. கொய்யா கோயிலில் வேறு ஃபுல்லாக சாப்பிட்டோமா, நடக்கவே மாட்டேன். ஆஹா, என்ன ஒரு லொக்கேஷன், வெரி பியூட்டிஃபுல்.
பனைமரம் பனைமரமாக இருக்குது. அப்பா இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு தெரில. வீராசாமி புது ஓய் கருமந்துரை போகக்குள்ளையாவது ஒரு ஆயா வந்து பேசுனாங்க பாரு, அவ்வளோ அருமையாக பேசுனாங்க. சுற்றி சுற்றி போகுதா மறுபடியும் இந்த சைடா. சூப்பராக டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. என்ன பாட்டுக்கும் டான்ஸ். இங்கே மூச்சு வாங்க வாங்க நடக்கிறது தெரியல. வாழைக்காய், தென்னை மரங்கள், சூரிய வெளிச்சம். ஆஹா மண் செம்மண் காடு. அங்கே அந்த தென்னை மர தோப்பு ஒரே செம்மண் காடு. இங்கே கரிசல் மண், செம்மண். வரேன் வரேன். நாங்கள் 2 பேர் தான் போகிறோம். அந்த மாதிரி யார் நடிச்சிட்டு போகிறாங்க. அந்த செம்மண் காடு புதுசாக நிறவிருப்பாங்க பாப்பா. சூப்பராக வீதி வீதியா, வளைவு வளைவா. ஆஹா மழையே வந்துருச்சு பக்கமாக. எவ்வளோ தூரம் போகிறது? இவ்வளோ தூரம் போய் கூப்பிட்டு நாளைக்கு வராங்களான்னு தெரில. சேலத்துக்குள்ளே எவ்வளோ ஒரு சிறப்பான அம்சங்கள், சிறப்பான ஏரியா இருக்குது பாருங்கள். சேலத்துக்கு பக்கம்தான். என்ன வீடு கண்டுபிடிச்சிட்டாங்களா? நேராக ஒரு வீட்டுக்குள்ளே போகிறாங்களே. இதுதான் மலை. மலைக்கு பக்கமாக இருக்கா பாருங்க. இன்னும் டக்கு டக்குன்னு அடிக்குது. அங்கே போனால் அந்த இறக்கத்துக்கு போனால் மலைன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே நடக்க ஸ்ட்ரென்த் இல்லை.
மயில் தெரியுதா? மயிலே மயிலே இறகை கோடு. வாழைத்தார் பழத்திருச்சு. கிளம்பியாச்சு. அந்த வீட்டில் மயில் இருந்த வீட்டில் இருக்கிறவங்கிட்ட பார்த்து பேசிட்டு கிளம்பிட்டோம். இப்போ பஸ் ஸ்டாப், வீராசாமி புதூர் பஸ் ஸ்டாப் போக போகிறோம். எங்கள் பூவு என்ன பூ? இந்த பூ தான் நாங்கள் பொறிச்சோங்க வந்து. இது என்ன பழம் சொல்லுங்க? இந்த பழம் சாப்பிடலாம் தெரியுங்களா? உனிமுல்லை. இது வந்து கேன்சருக்குலாம் நல்லதாமே. ஓ, இங்கே கூட ஒரு ரோடு போகுது. இது கூட இந்த மலைக்கு தான் போக மாட்டேருக்குது. இந்த மலைக்கு போனால் கூட அங்கே கூட நல்ல சூப்பராக இருக்கு. வாழைக்காய் இருக்குது, பஜ்ஜி போட எண்ணெய் இல்லை, கேஸ் இல்லை, சூப்பராக இருக்குது. சூடாக பஜ்ஜி போட்டு அது கிறிஸ்பியாக இருக்குங்க, சாப்பிட சூப்பராக இருக்கும். இந்த லொக்கேஷனில் கரெக்டாக ஈவினிங் டைமில் நாங்கள் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் மேம். அவர் வரத்துக்கிட்டையும் அவர் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வரக்கிட்டையும் நான் பஜ்ஜி போட்டுருவேன். ஈவினிங்னா பஜ்ஜி போண்டா ஸ்நாக்ஸு கண்டினியூவாக ஒரு நாள் தவறாமல் இருக்கும். சூப்பர். ஆமாம், எலுமிச்சை மரம், சின்ன சின்ன பாக்கு மரம், அப்படியே ஹைட் பாக்கு மரம், ஹைட்டு பாக்கு மரம், அப்படியே இந்த ரவுண்டையும் பாருங்கள். நான் பாக்கு மரம் இல்லை, தேக்கு மரம். தேக்கு மரமா பாக்கு மரம்? வீராசாமி புதூரை. பரவாயில்ல, அவங்க ஆனால் வர்றது சந்தேகம்தான் எனக்கு என்னமோ. இருந்தாலும் இவ்வளோ தூரம் நடந்து வந்து கூப்பிட்டு போகிறோம். எந்த ஷார்ட்கட்டும் அதில் போயிடலாம், இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள், முருங்கைக்காய் லென்த். நாம் போகங்காட்டியும் நிறைய இருக்குது. அது மரத்தில் இருந்து என்ன பண்ணுறது, நமக்கு வரணுங்க. வீடியோ எடுத்துக்கிட்டே போகிறேன். எப்போ பாட்டுக்கு போடுறியா? பண்ணுமாப்பா, இங்கே டான்ஸ் பண்ணுறியா? சரி, அந்தனை போயிடுறேன். இல்லை இல்லை, இங்கெல்லாம் யாரும் இல்லை. நாங்கள் ரோட்டுக்கு போயிடுறேன், தரத்துக்கு அங்கே போய் எடுக்கிறேன் 20 நிமிஷம். அப்போது அங்கே வேறு பாட்டு பாடு. முழு நிலவே கெஜல் நாயக்கம்பட்டியா? அது பேர் கெஜல் நாயக்கம்பட்டியா? அப்படி தான் அங்கே போட்டிருக்குது, கெஜல் நாயக்கம்பட்டின்னு போட்டிருக்குது. ஆட்டுக்குட்டி நீ சொல்லு, இது என்ன ஊர்? கெஜல் நாயக்கம்பட்டியா? அங்கே வருங்க, அந்த ஆட்டுக்குட்டியை தான் கேட்கணும் என்ன ஊருன்னு. ஒருத்தராக வந்துகிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு ஆடு போகுது, இங்கே ஒரு ஆடு போகுது. அந்த ஆடு வந்து பாஞ்சிடாத, நான் போயிடுறேன்பா, வரேன். முத்துன
புன்னகையே முழு நிலவே. கொய்யாக்காய், மறுபடியும் கொய்யாக்காய் அறுக்கிற வேலையே தானா? ஒன்றாவது கிடச்சிச்சா? பழமா காயா? ஓ, பாட்டு டான்ஸ்லாம் பண்ணிட்டு நான் வீடியோ தான் போட்டிருக்கிறேன். நான் சும்மா தான். சரி சரி. எல்லா பொறுப்புகளும் படிக்கப்படும். எல்லா பொறுப்புகளும் கொய்யாக்காய் காயாக தான் இருக்கு. ஆமாம், நீ பார்த்து மறுபடியும் ஏதாவது இருந்துற போது அந்த இடத்துல அப்படின்னு அதுக்காக போய் நாமளாக வலியமாக போய் ஏதாவது பண்ணிக்கணுமா என்ன? வாண்டடாக போய் சிக்கக்கூடாது. ஐயோ, காயெல்லாம் போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிற, அது நல்லா இருக்குமா இல்லையா தெரியல. ஆமாம், வந்துடு, வெளியே வந்துடு. ஒரே புதராக இருக்குது, பயமாக இருக்குது. அம்மா புதர் பாருங்க, அதுக்குள்ளே போய் எங்க தேடி சாப்பிட்ற அதுதான் டேஸ்ட்டாக இருக்குமா? ஒன்று செங்காயாக தான் இருக்குது. ஆமாம், என்ன பூவெல்லாம் இருக்குது உள்ள, பூக்கள்லாம் இருக்குது. சங்குப்பூ இருக்குது. சங்குப்பூ இல்லை மேம், அது என்னது? அது சங்குப்பூ இல்லையா? அது வேற பூ, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதுதான் சங்கு மறிக்கொழுந்து. அதுதான் இதுதான் மறிக்கொழுந்து இல்லை, மறிக்கொழுந்து இல்லை, அது பேர் என்ன? சன்னமல்லியா? நெல்லிக்காய் இருக்குது, நெல்லிக்காய், சங்குப்பூ, நெல்லிக்காய்லாம் இருக்குது. யாருமே மதிக்கலை. வரணுமா? இதுக்குள்ளேருந்து வேறு ஏதாவது தான் வரும். பூதம் வரும். செம்பருத்தி பூ இருக்குது. யாருக்கும் வேலைபிள் தெரியல. உள்ளேருந்து எதோ வருது. இதுதான் வந்துருச்சு, பயமாக இருக்கு. ஐயோ மேம், இந்த பக்கம் சுதந்திர பறவையாக பறந்து போய் கொண்டிருக்கிறோம். கஜல் நாயக்கம்பட்டி பஸ் ஸ்டாப்புக்கு பறந்து போய் கொண்டிருக்கிறோம். போய் 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 ஒருத்தரை கூப்பிட்றோம், ஆனால் ஒருத்தரும் வரல. சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தான் சுற்றிட்டு தெரியும். கோயிலும் சாப்பிட்டு அப்படிதானே அவங்க கேட்குறாங்க. சம்பள பானத்தை வாங்கி காமிக்கணும். இப்போ தான் ஒருத்தர் கூப்பிட்றாங்க நம்மளை. ஒருவர் கூப்பிட்டாங்க, காது கடிச்சவனுக்கு வாங்கன்னு கேட்டாங்க. ஒருத்தர் எதுக்கு வாங்கன்னு கேட்டுச்சு. எங்கே கூப்பிட்டாங்க? வாங்க, நம்மளே தான். நாய் மேம். செம. இங்கே பாரு, போட்டு கசிக்கு போட்டு கடிச்சு வச்சுட்டு இருக்கிறேன். நானும் அந்த மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். அதுதானே, பரவாயில்ல. காலையிலேருந்து ரெட்டிஷாகவே கிடைக்குது. சூப்பர். அந்த மலை மேலே ஏறி பார்த்தா என்ன இருக்கும்? அதான் பாம்பே இருக்காது, வெறும் பாறை தான் இருக்கும். அந்த மலை மேலே இது பக்கம் எங்கெங்கேயோ போய் சுற்றிவிட்டு வந்தோம். பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. தெய்வத்தின் தெய்வம் எங்கள் வேர்காட்டு மாறி, வேர்காட்டு மாறி.
பஸ் ஸ்டாப்புக்கு போகிறோம். வரிசையெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. எங்கே போகிறாங்க? நமக்கு என்ன வேணும்? பூ வேணும். சங்குப்பூவா? இது பாருங்க, நீ கிட்ட போகாத, பயமாக இருக்காரு. பூ வைக்க முடியாது ஜென்ஸு. பூ பறித்து வேணும்னா பூ கடையில் போய் நிறுத்திட்டு பூ வாங்கி பாக்கெட்டில் போட்டு தரோம். வாசனை, பூ வாசனை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சைக்கிள் ஓட்டுகின்ற தம்பியா பாப்பாவா? தம்பி வண்டி வருது.